கீதாவுடன் மர்ம தேசம். எந்த ஊர் பேயை பார்த்து பயந்தீங்க மிஸ் கீர்த்தனா? இது வந்து எங்க வீட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட்க்கா. என்னாச்சு? என்னாச்சு அப்படின்னா, எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் நிறைய பப்பீஸ் இருக்கும். அரௌண்ட் 2 and 3 பப்பீஸ் வச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து கொஞ்ச நாளா வந்து நார்மலா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி? ஏதாவது ஒரு கார்னரை பார்த்து குலைக்கிறது, அப்புறம் ஸ்டேர்ஸ்ல இருக்கப்போ லைட் அடைச்சிருப்போம், இருட்டா இருக்கும், அந்த இடத்த பார்த்து குலைக்கிறது. தென் ஏதோ ஒரு இடத்த ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அப்பா வந்து ஓகே நம்ம ஒரு மாதிரி ராங்கா இருக்க சொல்லி நம்ம எப்போதும் நார்மலா சாமி பாக்குறவங்க கிட்ட வந்து அப்பா வந்து கன்சல்ட் பண்ணாரு. அப்போ அவங்க வந்து ஓகே வீடு வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அனுப்புங்க, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் எங்களுக்கு தெரியாது. அப்பா வந்து வீட்டுல ஃப்ரண்ட் டோர்ல இருந்து ஃபுல்லா ரூம் எல்லாமே வீடியோ எடுத்து அப்பா வந்து அனுப்பியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட தங்கச்சி ரூம்ல வந்து ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கு, ஒரு ஒரு பெண் மாதிரி ஒரு பேய் நான் வந்து அங்க வீடியோல நான் பார்த்தேன். ஸோ அந்த பேய் வந்து உங்களோட கடைசி பிள்ளை ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேய் வந்து எந்த பக்கம் இருக்குன்னா, கிச்சன் விண்டோல இருந்து பின்னாடி பக்கமா வருது. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம சாமி மேடெல்லாம் வச்சிருக்கிறதுனால, பின்னாடி வந்து சாமி படம்லாம் இல்லாதனால ஸோ பின்னாடி விண்டோல இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் எங்களுக்கு தெரியாதனால வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என் தங்கச்சிக்கும் தெரியாது. ஸோ எல்லாம் வந்து ரொம்ப கிச்சனுக்கு ராத்திரியான போக பயப்படுவாங்க, மேல ரூமுக்கு வர்றதுனால தனியா போறதுக்கு பயப்படுவாங்க, எங்களை துணைக்கி கூப்பிடுவாங்க. இது ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருந்தோம். நாங்களே வந்து அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களை ப்ரெஷர் பண்ணால அவங்க வந்து எங்க கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு. இது எங்களுக்கும் வந்து பயம் வந்து அவங்களுக்குலாம் தெளிவா தெரிஞ்சுதா, அந்த உருவம் தெரிஞ்சுதா? அல்ல, அப்பாவுக்கு தெரியல. அந்த வீடியோ எடுத்து சென்ட் பண்ண சாமியார் பார்த்துட்டு அதுல இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த வீடியோல வந்து அந்த ரூம்ல தான் இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு சொல்லி அவரு அந்த சாமி இதெல்லாம் பார்த்து ஓகே அது கிச்சன் விண்டோல இருந்தா வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்ப இதுக்கப்புறமா வந்து எங்களுக்கும் வந்து பயம் வந்துருச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க வீட்டுல தனியா இருக்கோம். அப்போ நான் ரொம்ப லேட் நைட்ல தான் படிப்பேன். 4 o'clock 5 o'clock என்னோட SPM டைம்ல வந்து இதனால நான் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு கீழே உட்காந்து படிக்க பயமா இருக்கும், மேலேயும் உட்காந்து படிக்க பயமா இருக்கும். இப்போ இப்படி வந்து ரொம்ப நாள் போனப்போ அப்பா வந்து என்ன சொன்னாரு, சரி நம்ம வந்து அந்த சாமியார் வந்து போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து எல்லாரும் போனோம். ஆனா வீட்டுல வந்து ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க, ஏன்னா பப்பிலாம் இருக்கனால வீட்டுல ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க. ஸோ நாங்க போற இது வந்து அந்த அந்த வைப்ரேஷனுக்கு தெரிஞ்சிச்சு என்னவோ, வீட்டுல அன்னைக்கு ஃபுல்லா வந்து பப்பிலாம் குலைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கொலுசு சத்தம் போட்டு அந்த நடக்கிறது அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா, அந்த ராத்திரி ஃபுல்லாவே ஆன்டிக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங், அதான் நாங்க அந்த கோயில்ல இருக்கோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. கரெக்டா நாங்க வந்து அந்த சாமியாருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம், இது என்ன பண்ணலாம்னு கேட்கறது கரெக்டா அவங்க இந்த கால் பண்ணி வந்து சொன்னாங்க. இப்போ நாங்களும் உட்காந்துட்டு இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லப்போ அந்த என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா வந்து அந்த ரிச்சுவல் வந்து ராத்திரி செய்ய சொல்லியிருக்காங்க போல. நாங்கெல்லாம் படுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிச்சுவல் அப்பா வந்து செஞ்சாரு. மேல வந்து ரூமுக்கு முன்னாடி என்னமோ வச்சு எல்லாம் செஞ்சுட்டு நாங்களாம் போய் படுத்துட்டோம். இது வந்து ஒரு 2-3 வாரம் போனதுக்கு அப்புறமும் அப்பா வந்து திரும்ப அந்த சாமியாருக்கு வந்து அப்பா கால் பண்ணி எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்கிறப்போ அவர் திரும்ப ஒரு வாட்டி வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அப்பா வந்து திரும்ப ஒரு வாட்டி வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமா அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து அந்த வைப்ரேஷன் கூட வந்து பேசியிருக்காரு, அதாவது அந்த பேய் கூட வந்து அந்த சாமியார் பேசியிருக்காரு. அந்த பேய் என்ன சொல்லியிருக்குன்னா, சாரிங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01694913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில் மர்ம தேசம்.
சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த பேய் என்ன சொல்லியிருக்குன்னா, இல்ல எனக்கு அந்த வீட்டுல உள்ள அந்த சின்ன பிள்ளை வந்து பிடிச்சிருக்கு, நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் வந்துட்டு நான் போயிடுவேன், எனக்கு போக இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. சின்ன பிள்ளைனா உங்களோட தங்கச்சி? தனியா தான் தங்கச்சி படுப்பாங்க, நான் தனியா ரூம்ல படுப்பேன். ஸோ அதனால அந்த தங்கச்சி பிடிச்சிருக்கு, அதனால போக மாட்டேன், ஆனால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன், வருவேன் ராத்திரி ரூம்ல இருப்பேன், நான் திரும்ப போயிடுவேன் அப்படின்னு வந்து சாமியார் கிட்ட வந்து இந்த பேய் சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து அப்பா வந்து சரி இதனால ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னோடனே, இல்ல அதுவே கொஞ்ச நாள்ல போயிடும், ஏன்னா வீட்டுல வந்து சாமி நடக்கிற இதுவும் எனக்கு தெரியுது, ஸோ அதனால அது எந்த கெட்டதும் உங்களுக்கு செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்பா வந்து அந்த ப்ராப்ளம் அப்படியே விட்டுட்டாரு. இது வந்து ஒரு 1 year கிட்ட ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்க எதுவும் ஃபீல் பண்ணல, எங்க பப்பீஸும் வந்து எதுவும் அந்த மாதிரி நடந்துக்கல. ஆனா எங்களுக்கு இன்னும் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. திருப்பி அப்பா வீடியோ எடுத்து அனுப்பலையா, கன்சல்ட் பண்ணலையா? இல்ல, இதுக்கப்புறம் சரி அதான் ஒன்றும் பண்ணலையேன்னு எங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரல, எங்க பப்பீஸ் எதுவும் பண்ணல. எங்களுக்கும் பயம் ரொம்ப நாள் அதோட போயிடுச்சு, அதனால நாங்களும் எதுவும் ஒரி பண்ணிக்கல, விட்டுட்டோம். இது நடந்து எவ்வளவு காலம் ஆகுது? ஒரு 1 year இருக்கும் அக்கா. ஓகே. இன்னைக்கு வேற பேசியிருக்கீங்க இதை பற்றி. சல்னு கொலுசு சத்தம் போட்டுட்டு இன்னைக்கு வந்து டபார்னு காட்சி கொடுக்காம இருந்தா சரி. எதுக்கும் நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க. இல்ல அக்கா, ரூம்ல லைட்லாம் போட்டு உட்காந்து பேசுறதுனால பயம் இல்ல. லைட் போட்டா பேய் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, இருட்டுல தானே பேய் வரும்னு சொல்லுவாங்க, அதனால நான் லைட் போட்டு உட்காந்து பேசுறேன். சரி, இந்த ஆத்மா வந்து என்ன ஆச்சு இந்த ஆத்மாக்கு, அதை பத்தி எதுவும் அப்பாவுக்கு தெரியுமா? அது வந்து அப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஏன்னா அவங்க 2 பேரும் பர்சனலா தான் வந்து பேசிக்கிட்டாங்க. இது நாங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாலும் இந்த ஸ்டோரி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இந்த ஆத்மா எங்க இருந்து வந்தது, எப்படி வந்துச்சு அதுன்னு எங்களுக்கு தெரியாது. நார்மலாவே எங்களுக்கு மட்டும் இந்த ஆத்மானால வர ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்கு. இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வருது, இதுக்கு முன்னாடி நிறையவே இருந்தது. வீட்டுல வந்து நாங்க தனியா இருக்கிறப்போ எங்களோட இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ டாய்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்போம் ஷெல்ஃப்ல. அந்த ஷெல்ஃப்ல இருந்து கீழே விழுவுறது. அப்பா வந்து ஒரு வாட்டி கை அடிபட்டு வீட்டுல இருந்தாரு. ஸோ அந்த டைம் ஒரு பேய் வந்து அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அப்பா வந்து பீடிக்கு போயிருந்தார் போல. அப்போ அந்த டைம்ல அவங்க அடிபட்டு அப்பா வரப்போ அப்பாவுக்கு அங்க ஒரு பேய் அப்பா ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்பயும் வந்து அப்பா தனியா இருக்கிற வார்ட்ல இருந்தனால அங்கேயே அந்த ப்ரெசன்ஸ் அப்பா வந்து ஃபீல் பண்ணிருக்காரு. லைக் யாரோ பக்கத்து பெட்ல உருன்றது. நார்மலா ஒரு பேஷண்ட் இருந்தா என்ன மாதிரி சத்தம் வருமோ அதெல்லாம் சத்தம் அவர் கேட்டிருக்காரு. ஸோ வந்து நார்மலா இக்னோர் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாரு. ஸோ நார்மலா வந்து கீழே தான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் ரூம் போவாரு. ஸோ அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் வந்து அடிபட்டுருச்சு. நார்மலாவே நம்ம சப்போர்ட் இல்லாம அவரால் அந்த கை தூக்க முடியாது. கீழே நாங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தப்போ எங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சொந்தமாவே மேல அவர் தூக்கத்துல கையை தூக்கி டொப்புன்னு வந்து கீழே போட்டாரு. தென் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு நாங்க வந்து கேட்டோம், என்னாச்சு, எப்படி கை தூக்குனீங்க? இல்ல நான் தூக்கவே இல்லை அப்படின்னு வந்து அவரு சொன்னாரு. அப்ப எங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் கொஞ்ச நாள் அப்படியே போகும். அப்பா சொன்னாரு, அப்பா ரூம்லயே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, பக்கத்துல ஒரு ஆள் படுக்கிறாங்க, மெத்தில நம்ம உட்காரப்ப அந்த ப்ரெஸ் பண்ற அந்த சத்தம், பக்கத்துல ஒரு ஆள் திரும்பி படுக்கிற அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு அப்பா சொன்னாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னொரு சாமி பாக்குறவங்க கூட்டு வந்து வீட்டுல சாமிலாம் அழைச்சி சாமி வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே அந்த பேய் வந்து அப்பா ரூம்ல தான் இருந்தது போல இருக்கு. மேல இருந்து எங்களுக்கு டாய்ஸ் அது இதுன்னு நிறைய போட்டு கிளாஸ் ஜாமான்லாம் உடைச்சி அந்த பேய் தள்ளி விட்டு இவங்களை லைக் அந்த இடம் வந்து ஜாமான்லாம் அடிச்சு உடைச்சி அந்த மாதிரி. அப்பயும் வந்து அவங்க சாமி உள்ள போயிட்டு அந்த பேய் வந்து லைக் ஓட்டிட்டாங்க போல இருக்கு. தென் நெக்ஸ்ட் டே நாங்க பாட்டி வீட்டுல இருக்கணும். இந்த கதையும் நாங்க எங்களுக்கு தெரியாது. அப்பா நாங்க கிளீன் பண்ண வந்தப்போ தான் அப்பா சொன்னாரு. இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறப்போ அப்பா இந்த ஸ்டோரிலாம் சொன்னார். நாங்கள் சத்தப்படாமல் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சிட்டோம். பயமா இருந்துச்சு அந்த கதை கேட்கும்போது? அதுவும் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் ஃபீல் பண்ணிருக்கேன், ரொம்ப தனியா இருக்கும் அந்த டைம்ல. வீட்டுல யாரும் ரொம்ப இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அப்பயும் எங்க வீட்டுல வந்து அந்த பப்பி வந்து அந்த ஸ்டேர்ஸை பார்த்து இது பண்றது, கிச்சன் பக்கம் போனா வந்து இருட்டா இருந்தா அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறது, வாசல்ல உட்காந்துட்டு சும்மாவே குலைக்கிறது, இதெல்லாம் பண்ணப்போ எனக்கும் அப்போ பயம். அதனால செகண்ட் டைம் வந்தப்போ எனக்கு பயம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த ஏன் அப்படின்னு கேட்டான். ஓகே, இன்னைக்கு மறுபடியும் வேற ஏதாவது சத்தம் வந்தாலும் வரலாம்.
உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க